இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் அதிகமாகிட்டாங்க. வெக்கேஷன் லீவுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்குறாங்க. வீடியோ எடுக்கிறேன், யூடியூப்ல போடலாம். ஐயோ மூஞ்சி கேவலமா இருக்கும். பரவாயில்ல, சித்திக்கு தான். வா லோகி வா. மார்னிங் என்டர்டெயின் பண்ணி விளையாடி முடிச்சுட்டு மதியம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து ஒரு 4 மணிக்கு போல் பீச்சுக்கு எல்லாம் கிளம்பியாச்சு. என்னுடைய நாத்தனார் ஃபேமிலி, எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணன் அண்ணி ஃபேமிலி எல்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு. எல்லாம் அப்படியே ஜாலியாக பீச்சுக்கு கிளம்பியாச்சு. எங்கள் நாத்தனார் பசங்கள்லாம் பாருங்கள், பீச்சுக்குள்ளே வந்தோடனே செம்மையாக என்டர்டெயின் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்க திருச்சியிலேருந்து வந்திருக்கனால ரொம்ப வருஷம் கழிச்சு வராங்க பீச்சுக்கு, அதனால் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சு வருதுல ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ரீச் ஆகிட்டோம் பீச்சுக்கு. அப்போவே பார்த்திங்கன்னா சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்தது. உள்ளே அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். எல்லோரும் பீச்சில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேம்ஸ்லாம் பிள்ளைங்க விளையாடினாங்க. விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு 8 o'clock மேலே இருக்கும். அங்கேருந்து கிளம்பும்போது தான் இந்த வழியாக வந்தோம். ரிட்டன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக மூங்கிலில் செட்டப் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்க் செட்டப்லாம் சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. ஐயோ இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.